இப்ப வந்துருச்சா? ஏமா சந்தேகப்படாம கேட்பீங்களா, சந்தேகத்தோட கேட்பீங்களா? இங்க இங்க சந்தேகப்படாம கேட்பீங்களா, சந்தோஷத்தோட கேட்பீங்களா? எல்லாம் தலைகளை குத்திட்டாங்க. முதல்ல இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரெண்டு கையும் இடமுள்ள விசுவாசம். நீங்க ஒத்த கையை பிடிச்சு பாருங்க, அப்ப ரெண்டு கை பலமுள்ள ஒரு விசுவாசமா இருக்கணும். ரெண்டு கையும் சேர்ந்துச்சுன்னு சொல்லி சொன்னா இது ஈஸியா தூக்கிடும். ஒத்த கை தூக்குமா? இதே மாதிரி ஒரு வழி தூக்கிடுவேன், இன்னொரு வழி தூக்க முடியுமா முடியாதா? அல்லேலூயா. எந்த வழிதான் உருப்படி? நம்ம வழி. யோசித்து பாருங்க, இன்னைக்கு எப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த விசுவாசத்தை கர்த்தர் விரும்பவில்லை. இப்ப புரிஞ்சுதா? தேவன் விரும்பாத ஒரு விசுவாசம் இது என்ன தெரியுமா? வாசிங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். இந்த விசுவாசம் இந்த என்ன முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு பெயர் வச்சிருக்கிறார். பாருங்க, அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். ஆமென், அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த சூழ்நிலையில இந்த நாம நம்புற இயேசுநாதர், நம்ம விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டோம்ல, அவர் எங்க இருக்கிறார்? அவர் எங்க இருக்கிறாரு? நான் இருக்கிற போட்டுக்குள்ளதான் அவரு இருக்கிறார். ஆனா சீஷர்கள் என்ன செய்யறாங்க? பயந்து அலறாங்க. எப்படி அலறாங்கன்னா, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? என்னையா இது வேடிக்கையா இருக்கு? நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்கன்னு சொன்னவரை பார்த்து கவலைப்படலையான்னு கேட்டா, இவங்க விசுவாசம் பேசுன சீசருடைய விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்?